வணக்கம் மாணவர்களே, தமிழ் கடை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய பாடம் இயல் 8ல் அதாவது 8ஆம் வகுப்பு இயல் 8ல் இருக்கக்கூடிய மெஞ்ஞான ஒளி அப்படிங்கிற செய்யுள் பகுதியை படிக்க போகிறோம். மெஞ்ஞான ஒளி இதை எழுதினவர் யாருன்னா குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. குணங்குடி மஸ்தான் சாகிப்போட ஒரு செய்யுள் தான் மெஞ்ஞான ஒளி. அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படியும் வாழலாம் அப்படிங்கிறது விலங்குகளோட இயல்பு. இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறதா மனித இயல்பு. நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத அறிஞர்கள் நிறைய பேர் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஐம்பொறிகளின் ஆசை அடக்கி அறிவின் வழியில் சென்றால் வாழ்வாங்கு வாழலாம் அப்படின்னு சொல்லி வாழ வேண்டிய முறைகளை விளக்கும் ஒரு பாடல் தான் இந்த மெஞ்ஞான ஒளி. இப்போ இந்த குணங்குடி மஸ்தான் சாகிப் எழுதிய பாடல் கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னி அப்படின்னா ரெண்டு லைனாக, அதாவது பூ கட்டுவோம்ல, பூவை தான் கன்னின்னு சொல்லுவோம். அதாவது கன்னி அப்படிங்கிறது பூ வகையை சார்ந்தது. பூவை எப்படி தொடுப்போம்? ரெண்டு கன்னியாக எடுத்து தொடுப்போம். அதுபோல் இரண்டு லைனாக ரெண்டு வரியாக ஒரு பாடலை பாடியிருப்பாங்க. ரெண்டு வரியிலே அந்த பாடலோட பொருள் புரிஞ்சிருக்கும். அந்த ரெண்டு வரியாக அந்த பாடலை பாடுறது தான் கன்னி வகையை சார்ந்த பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னி அப்படிங்கிறது என்னென்னா பூ தொடுத்தல் போல் ரெண்டு பூவாக எடுத்து கட்டினா தானே அந்த பூ கன்னின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரெண்டு லைனாக பாடலை பாடுறது தான், அதுக்கு பேர் தான் கன்னி அப்படின்னு. இந்த 2 லைன் மொத்தமாக 2 லைனை பாடினா அதை குரட்பான்னு சொல்லுவோம். அதே இது ரெண்டு லைனாக அந்த பாடல் பூராமே வரும்போது அதை கன்னின்னு சொல்கிறோம். இப்போ குணங்குடி மஸ்தான் சாகிப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாம். குணங்குடி மஸ்தான் சாகிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார். முற்றும் துறந்தவர்னா ஆசை அந்த மாதிரி எதுவும் இல்லாமல், அதாவது இல்லற வாழ்க்கை அந்த மாதிரி இல்லாமல் அவர் ஒரு துறவி போல இருந்திருக்கிறாரு. சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார். தவம் இயற்றி அதன் மூலமாக ஞானம் பெற்றவர் தான் இந்த குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. அதே மாதிரி எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களை இயற்றியுள்ளார். இவர் இயற்றிய நூல்கள் எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களை இயற்றியிருக்கிறார். நம் பாடப்பகுதி குணங்குடியார் பாடற் கோவை என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த நம் பாடப்பகுதி. ஓகேவா, நம்ம பாடத்துக்கு போகலாம். கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவர்க்கு உள்ளிருக்கும் மெஞ்ஞான ஒளியே பராபரமே. பராபரமேனா இறைவனே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, தெய்வமே அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் பராபரமே அப்படின்னு சொல்கிறார். கள்ள கருத்துக்களை, தீய கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு, நம்ம தீமையான எண்ணங்களை அடியோடு வெறுத்துட்டா நம்ம உள்ளிருக்கு ஒரு ஞான ஒளி நமக்கு கிடைக்கும்ல, மெஞ்ஞான ஒளி, அதுதான் பராபரம், அதுதான் இறைவனை சேரக்கூடிய வழி அப்படின்னு சொல்கிறாங்க. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. அதாவது காசை விரும்பி, அதாவது பணம் சேர்க்கணும் அப்படின்னு ஓடி என்ன செய்கிறாங்க, எல்லாரும் உழைக்கிறாங்க. ஆனால் இறைவனை நினைக்கணும் அப்படிங்கிறத விட்டுடுறாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை, உன் பாத திருவடியை அடையாமல் என்ன செஞ்சிட்டு இருந்தேன், அலைஞ்சிட்டு இருந்தேன். என் மனம் அலைந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ தெரிஞ்ச உடனே என்னாச்சு, அந்த பணத்தின் மீது ஆசை வைக்கும்போது நான் மனம் கலங்கி அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போ உன் பாத திருவடியை சரணடைஞ்சோடனே அந்த கலக்கம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. உண்மையான அறிவு, மெய்யறிவு அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமாய் கரை ஏறவேனா என்னது, கரையேற நம்ம பிறவிங்கிற பெருங்கடலை கடக்கணும்னா இறைவன் திருவடியை பற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்கள. பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அந்த மாதிரி பிறவிங்கிற கடலை அடையிறதுக்கு இறைவன் திருவடி எப்படி படணும், அதே மாதிரி மெஞ்ஞான அறிவை அறிவோருக்கு ஒரு பொங்கும் கடலாம் பராபரமே. பொங்கும் கடல் போல
கரை கடந்து பொங்கிடும் கடலாக அவங்க உள்ளத்தில் அந்த அறிவை விதைக்கிறீங்க. நம்ம விஞ்ஞான அறிவை தேடி போகிறவங்களுக்கு அவங்களுக்கு அறிய வச்சிடுறாங்க, கடவுளே தெரிய வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. அடக்கதாம் மாய ஐம்பொறிகளை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. பகராய்னா தருவாய். எதை தரணும்? ஐம்பொறி. அடக்கதாம் மாய ஐம்பொறி, நம்ம அடக்க வேண்டிய ஐம்பொறியை ஐம்பொறியை எப்படி நல்வழியில் அடக்க முடியாத ஐம்பொறியை நல்வழியில் எப்படி நாங்கள் இங்கே அடக்கிறது, அதை கட்டி போடுறது அப்படிங்கிறத அந்த படிக்க வேண்டிய படிப்பை எனக்கு தருவாய் பராபரமே அப்படின்னு சொல்கிறாங்க. அடக்கதாம் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கள்ளக்கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் விஞ்ஞான ஒளியே பராபரமே. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. அடக்கதாம் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. குணங்குடி மஸ்தான் சாஹிப். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஐம்பொறிகளை எப்படி நல்வழியில் அடக்கி கொண்டு போகணுங்கிறத கூடிய படிப்பே நம்மளுக்கு யார் தருவா? அந்த பராபரம், அதாவது இறைவன் தருவார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவரது திருவடிகளை பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த பாடலில் நம்மளுக்கு சொல்லக்கூடிய கருத்து. மேலான பொருளே மேலான பொருள்னா இறைவனை தான் சொல்கிறாங்க. தம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் மனதுள்ளே எழுந்தருளி இருக்கும் உண்மையான அறிவு ஒளி ஆனவனே, உன் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அலைகின்றேன். அதாவது அந்த மாதிரி மனம் கலங்கி அலைகின்றேன், என்னை காப்பாத்துன்னு சொல்கிறாங்க. நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்குள் இன்பப் பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலாய் விளங்குகின்றாய். மேலான பொருளே, ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிகவும் அரிய செயலாகும். அப்பொறிகளின் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்து அருள் செய்வாயாக அப்படின்னு இந்த பாடலோட பொருள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, சொல்லும் பொருளும். பகராய் அப்படின்னா தருவாய், எனக்கு பகராய். ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இன்பப்பெருக்கு, மேலான இன்பம். பராபரம் அப்படின்னா மேலான பொருள், அறுத்தவருக்கு, நீக்கியவருக்கு. இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் பாருங்கள். மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும் ஐம்பொறிகளை. ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனான கூறினர் அப்படின்னு அர்த்தம். ஆனந்த வெள்ளம் அப்படிங்கிறது பிரித்தெழுத கிடைப்பது ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். உள் கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும். இல் கூட்டல் லியா மாறிடும், உள்ளிருக்கும். உண்மை அறிவை உணர்ந்தோர் உள்ளத்தில் நிகழ்வது யாது? உண்மை அறிவை உணர்ந்தால் என்ன கிடைக்குமா? உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்குள் இன்பப் பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலாய் விளங்கும். இதான் உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்தில் இன்பப் பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலாய் என்னது? அந்த பராபரம் விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனின் மனம் கலங்க காரணமாயமைவது என்னது? கடவுளின் திருவடிகள் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்ததால் தான் மனிதனின் மனம் கலங்கி அலைகின்றது. குளங்குடியார் பராபரத்திடம் வேண்டுவனையாவே இந்த பாடலோட பொருளை அப்படியே எழுதிட வேண்டியதான். ஓகேவா? இந்த லெசனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நன்றி.